சாட்டர்டே மார்னிங் திடீர்னு எல்லாருக்குமே நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு. குட்டி பையனுக்கு ரொம்ப ஜாஸ்தி கோல்டு இருந்தது. ஸோ காலையில் கஷாயம் பொடி தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கோல்டு வந்தால் டக்குன்னு டேப்லெட்ஸ் டானிக் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டோம். மோஸ்ட்லி நேச்சுரலாக எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கஷாயம் பொடி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். மிச்சம் இருந்த அந்த கஷாயம் பொடியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது கண்டிப்பாக ஒரு மாதத்துக்காச்சும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே கஷாயத்துக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்க பனங்கற்கண்டு இருந்தது, அதையுமே பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த மாதிரி அந்த பனங்கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு இல்லைன்னா நார்மல் வெல்லம் கூட நம்ம சேர்த்து குடிக்கலாம். பட் பனங்கற்கண்டு சளிக்கு க்யூர் பண்ண ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.